சுரேஷை தெரியும். சுரேஷ் 20 வருஷமே கட்சியில் இருந்தவர். அந்த பிள்ளை மன்னாரை சேர்ந்த அந்த பிள்ளை பெண்மணி இருந்தவ கட்சியில். சுரேஷ் இறக்குறதுக்கு முதல் அவர் வெளியிட்ட குரல் பதிவிலே அவரே பகிரங்கமாக சொல்லுகிறார், எனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், எனக்கு உயிர் ஆபத்திற்கு அச்சுறுத்தல் இருக்குது. சுரேஷ் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சுரேஷ் அழுது எனக்கு சொல்லுகின்றார், நான் சாவதென்றால் அல்லது எனக்கு ஏதாவது உயிர் ஆபத்து நடந்தால் அதுக்கு செல்வம் அடைக்கலநாதன் தான் பொறுப்பு. அடைக்கலநாதன் அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்லும் வரை காத்திருக்காமல் நீங்களே ஏன் முன்வரக்கூடாது இந்த ஆதாரங்களை முன்வைக்க? நான் நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு போவேன். ஏனென்றா செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக இன்னும் பல விடயங்களை நான் இந்த இடத்திலும் சொல்ல போறேன். இதுவரையில் சட்ட நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏதும் விடுக்கப்பட்டதா அல்லது? இந்த நிமிடம் கூட எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. இவங்க போலீஸுக்கிட்ட போனேன்னா, ஆர்மிகிட்ட போனேன்னா, பார்லிமெண்ட்டுக்கு போனேன்னா, ஐக்கிய நாடு சபைக்கு போனாலும் எங்கு மீற நான் தயார். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் எங்களுடன் நேர்காணல் ஒன்றிற்காக இணைந்து கொண்டிருக்கின்றார் டெலோ அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் விந்தன் கனகரட்னம் அவர்கள். வணக்கம். வணக்கம் கனுசியா. அதே போன்று லங்காஸ்ரீ மற்றும் தமிழ் வின் வாசகர்கள் மற்றும் நேயர்களுக்கும் வணக்கம். முதலில் உங்களுக்கும் இந்த டெலோ அமைப்புக்கும் என்ன தொடர்பு? அதாவது நான் என்னுடைய சொந்த இடம் நெடுந்தீவு. இப்பவும் அதுதான் சொந்த இடம். என்னுடைய பெற்றோர்களும் அங்கே வசிக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் காப்போ உயர்தரத்திலே படித்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே 1984ஆம் ஆண்டு ஜனவரி காலப்பகுதியிலே தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவிலே அப்பொழுது தீவகத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் 1985ஆம் ஆண்டு கொக்காவில் தாக்குதலிலே வீரச்சாவை தழுவிக்கொண்ட மிசோராம் அவர் காரைநகரை சேர்ந்தவர். அவரால் இணைக்கப்பட்ட நான் அதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு சென்று அதிபயங்கர கெர்லா பயிற்சி, சேலம் கொல்லிமலை காட்டிலே ஒரு வருட கெர்லா பயிற்சி, அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலே அதிபயங்கர கெர்லா பயிற்சி மற்றும் இராணுவ பயிற்சியை முடித்த நான் அத்தோடு பல்வேறு ஆயுத போராட்ட காலத்திலே போராட்ட களங்களிலே பங்கு கொண்டதோடு பிற்காலத்திலே 1987க்கு பிற்பாடு, அதாவது அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்த பிற்பாடு நான் சுன்னாக பிரதேச சபையிலே ஒரு உறுப்பினராக 5 வருடங்கள் இருந்திருக்கின்றேன். யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்று ஒரு மாநகர சபை உறுப்பினராக 4 வருடங்கள் இருந்து கொண்டிருந்த வேளையிலே மீண்டும் 2013ஆம் ஆண்டு நடந்த வடக்கு மாகாண சபை தேர்தலிலே அமோக ஒரு தொகுதியிலே அனைத்து வேட்பாளரையும் விட அமோக வாக்குகளை பெற்று மாகாண சபை உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளே 14 வருடங்கள் டெலோ சார்பில் இருந்தவன். அதைவிட அந்த கட்சியிலே யாழ் மாவட்ட பொறுப்பாளராக இருந்திருக்கின்றேன். அதே போல் பிரசார செயலாளராக இருந்திருக்கின்றேன், நிதி செயலாளராக இருந்திருக்கின்றேன், அத்தோடு நிர்வாக செயலாளராக இருந்திருக்கின்றேன். ஏன் பயிற்சி பாசறையிலே கூட குழுக்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றேன். தாக்குதல்களிலே தளபதியாக செயல்பட்டு வந்தவன். இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே நான் டெலோ இயக்கத்துக்களே நடக்கின்ற அநீதிகள் அல்லது குறைபாடுகள் அல்லது கட்சி கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக விரோதமாக செயல்படுகின்ற விடயங்களை தட்டி கேட்பது, நீதி கேட்பது, நியாயம் கேட்பது வழமை. அந்த வகையிலே கடந்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலத்திலே நான் சில விடயங்களை பகிரங்கப்படுத்தி இருந்தேன். அதாவது செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக மற்றும் குருசாமி சுரேந்திரன் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை வெளியிட்டிருந்தேன். அதன் எதிரொலியாக அல்லது அதன் வெளிப்பாடாக, அதாவது எனக்கு நீதி மறுக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு திட்டமிட்டு 3 பேர் கொண்ட ஒரு சதிக்குழுவால், அதாவது அந்த இயக்கத்திலே இருந்து தப்பியோடி 17 வருடங்கள் வெளிநாட்டிலே தஞ்சமடைந்திருந்த கோவிந்தன் கருணாகரன் என்ற ஜனா என்பவன், அத்தோடு டெலோ இயக்கத்தை சாராத ஒரு சாதாரண சிவிலியனாக இருந்த ஒரு குருசாமி சுரேந்திரன் என்பவன் ஸ்ரீ டெலோவிலே இருந்து இதுக்குள்ளே சமீபத்தில் இணைந்து கொண்டவன், அதே போல அடைக்கலநாதன் போன்றவர்
அவர்களால் நான் திட்டமிட்டு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒருவன். அந்த அடிப்படையிலே அடைக்கலநாதனுடைய அடாவடித்தனங்கள், இவர்களுடைய கூட்டு பல சதி செயல்கள், பல கூட்டு கட்சிக்கு எதிரான, அதாவது கட்சிக்கு எதிரான கூட்டு செயல்பாடுகளுக்கு எதிராக வெளியிலும் உள்ளும் நான் குரல் கொடுத்து வந்திருக்கிறேன். இறுதியாக இந்த சுரேஷனுடைய படுகொலை, இந்த அடைக்கலநாதனுடைய குரல் மற்றும் இந்த அடைக்கலநாதனுடைய அந்த 2018 இணைந்திருந்த அந்த இணைந்து மன்னாரிலே ஒரு பிரதேச சபையிலே வெற்றி பெற்று ஒரு உறுப்பினராக இருந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய உறவுகள் தொடர்பாக கேள்விகளுக்கு நான் சரியாக பதிலளித்திருந்தேன். செல்வம் அடைக்கலநாதன் இந்த விடயம், அதாவது நீர்கொழும்பு பகுதியில் தற்கொலைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு கருத்து அண்மைய தினங்களாக வெளியாகி இருந்தது. ஆகவே நீங்கள் இது தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். இந்த காணொளிகளுக்கு கீழ் எங்களுடைய நேயர்கள் எழுப்பியிருந்த ஒரு முக்கியமான கேள்வி, இது நீங்கள் இந்த விடயங்களை தற்போது வெளிப்படுத்துவது, அதாவது கட்சிக்குள் ஏற்கனவே இருந்த ஒரு உறுப்பினர், கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததாக தற்பொழுதும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஆகவே இந்த விடயங்களை தற்போது நீங்கள் வெளிப்படுத்த காரணம் செல்வம் அடைக்கலநாதனுடன் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அரசியல் பழிவாங்களா என நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இல்லை, உண்மையிலே அவர் மீது எனக்கு எந்தவித தனிப்பட்ட கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ முரண்பாடோ தனிப்பட்ட ரீதியாக இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, நிர்வாக ரீதியான செயல்பாட்டு முறைமை தொடர்பாக எனக்கும் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு நிறையவே அப்பொழுது இருந்தது உண்மைதான். ஆனால் நான் தற்பொழுது ஏன் இப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தேன் என்று சொன்னால், இப்பொழுதுதான் அது நடந்தது. அதாவது இன்றைக்கு 11ஆம் மாதம் 29ஆம் தேதி, 10ஆம் மாதம்தான் அந்த 26ஆம் தேதி தான் அந்த சுரேஷ் என்ற இளைஞன் கொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டானா, அல்லது கொலைக்கு நிர்பந்திக்கப்பட்டு மன உளைச்சலாலேயே நிர்பந்திக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டானா, அல்லது தானா தற்கொலை செய்த கொண்டானா என்ற கேள்வி இப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதைவிட, அதாவது அடைக்கலநாதன் தன்னுடைய குரல் பதிவு ஊடாக தான் 15 வயதிலே இருந்து அந்த பெண்ணோட தொடர்பிலே உறவிலே இருந்து என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம். அதை விட இப்பொழுது எனக்கு நன்றாக அந்த பிள்ளையை தெரியும். எனக்கு அந்த பிள்ளை கட்சியில் இருக்கைகளும் எனக்கு தெரியும். சுரேஷ தெரியும். சுரேஷ் 20 வருஷமே கட்சியில் இருந்தவர். அந்த பிள்ளை மன்னாரை சேர்ந்த அந்த பிள்ளை பெண்மணி இருந்தவ கட்சியில. அந்த பிள்ளை 15 படிக்கிற காலத்தில் இருந்து அடைக்கலநாதன் தன்னுடைய வாயாலே ஒத்துக்கொள்ளுகின்ற விஷயத்தை நான் அதை பகிரங்க ஊடகங்கள், உங்களுக்கு தெரியும், சுரேஷ் இறக்க முதல் அவர் வெளியிட்ட குரல் பதிவிலே அவரே பகிரங்கமாக சொல்லுகின்றார், எனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், எனக்கு உயிர் ஆபத்து இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குது, என்ன பயமுறுத்துகிறார், எச்சரிக்கிறார், கோலிலே மிரட்டுகின்றார், வர சொல்லுகின்றார், சும்மா விடமாட்டேன் என்று சொல்றார், உன்னை பழி வாங்க தீர்வேன் என்று சொல்றார். இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் கட்சியிலே செயலாளர் நாயத்துக்கு முறையிட்டிருக்கிறார். உபதலைவருக்கு முறையிட்ட பொழுது உபதலைவர் தூக்கவில்லை. அதே போல தேசிய அமைப்பாளருக்கு முறையிட்டிருக்கின்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முறையிட்டிருக்கிறார். மற்றது உதயராசான்னு சொல்ற உதயனுக்கு முறையிட்டிருக்கிறார். அடுத்ததாக அந்த கட்சியிலே இல்லாத எனக்கு கடைசியாக முறையிடுறார். அதையும் தன்னுடைய வாயாலே இந்த பேர்களுக்கெல்லாம் நான் முறையிட்டிருக்கின்றேன் என்றதை கூட அவர் ஒரு கட்டத்திலே தன்னை தப்பித்துக் கொள்றதுக்கு அல்லது தக்காத்துக் கொள்றதுக்காக அவர்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை பதிலை விடுக்கிறார், நான் இவர்களுக்கெல்லாம் முறையிட்டேன் என்று. மற்றும்படி அவர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ எதிர்ப்போ ஒன்றுமே இல்லை. ஆக நீங்கள் கூறக்கூடிய சுரேஷ் உங்களுக்கு வழங்கிய அந்த முறைப்பாடு தொடர்பில் அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது சுரேஷ் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் ஒரு கட்சியின் முன்னாள் உறுப்பினராக? உண்மையிலே என்னென்று சொன்னால், நான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது கோவிந்தன் கருணாகரன் என்பவனோடு எனக்கு கதைப்பதில்லை. அடைக்கலநாதனோடும் நான் கதைப்பதில்லை. அவங்கள் வேணுமென்று என்னை சமூக ரீதியாகவும் ஒதுக்கினவங்கள். அதே நேரத்தில் பிரதேசவாதம் காட்டியும், நான் ஒரு யாழ்ப்பாணி, இவன் இதில் கட்சிகளை முக்கியமான பதவியில் இருக்கக்கூடாதுன்னு நேரடியாகவே என்னிட்ட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அப்போ இப்படியானவங்களோட நான் கதைக்க முடியாது. ஆனால் நான் கதைச்சேன். நான் வினோனோகராத
ராமநாதலிங்கத்துக்கு குரல் பதிவு போட்ட நான், அவர் லண்டனில் நின்ற போது போட்ட நான். அதே மாதிரி இந்திரகுமார் பிரசன்னாண்டு சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், அதை விட பிரதி தவிசாளராகவும் இன்றைக்கு ஒரு அந்த கட்சியிலே முன்னணி போராளியாகவும் இருக்கின்ற இந்திரகுமார் பிரசன்னாக்கு நான் எடுத்து கோலுக்கு மேல் கோல் சொன்னேன். பல வெளிநாட்டு கிளைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்னேன், இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இவன் உங்களுக்கு தெரியாது 25ஆம் தேதி என்னோட 20 தரம் கோல் எடுத்து எனக்கு அழுகின்றார், பதறுகின்றார், பயப்படுகின்றார், திணறுகின்றார். 25ஆம் தேதி இந்த சம்பவங்கள் நடக்குது. 26ஆம் தேதி மர்மமான நிலையில தூக்குல தூங்குறார். 25ஆம் தேதிக்குள்ள கதைக்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், சுரேஷ் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீ திடமாக இரு, இவர்களுக்கு நான் முறையிட்டிருக்கிறேன், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நானாக ஒன்றும் செய்ய முடியும், நான் அந்த கட்சியிலே இல்லை, அந்த கட்சியிலே இல்லை, அவர்களோடு எனக்கு எந்த உறவோ தொடர்போ நிர்வாக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ செயற்பாடு ரீதியாக இதுவும் இருக்கவும் இல்லை, இருக்க போவதும் இல்லை என்று நான் சொல்லி போட்டு, சுரேஷ் நீ நானும் சொல்லி இருக்கின்றேன், நீ போ, கட்டாயம் போலீஸ்லேயே முறைப்பாடு கொடு, மனித உரிமை ஆணைக்குழுக்கும் போன்னு சொல்ல அவர் எனக்கு சொன்னார். இல்லை அண்ணன், ஆனால் எல்லாருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறேன், குரல் பதிவு எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு இப்படி எனக்கு 25ஆம் தேதி வேணுமெண்டா என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கொழும்பிலே இருக்கின்ற குற்றவியல் விசாரணை திணைக்களம் ஆய்வு செய்யட்டும், அதுக்கு நான் ஒத்துழைக்கின்றேன். சுரேஷ் அழுது எனக்கு சொல்லுகின்றார், என்னை நான் சாவதென்றால் அல்லது எனக்கு ஏதாவது உயிராபத்து நடந்தால் அதுக்கு செல்வம் அடைக்கலநாதன் தான் பொறுப்பு. அதே நேரத்தில் 4 வருடத்துக்கு முன்பு என்னுடைய குடும்பத்தையும் பிரித்து வவுனியாவிலே அந்த குடும்பத்தை தவிக்க விட்டவரும் செல்வம் அடைக்கலநாதன் என்றதை அடித்து அவர் ஆக்ரோஷமாக எனக்கு சொன்னதை வேணுமெண்டா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்வம் அடைக்கலநாதன் போக என்னத்துக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு போய் அவர் பௌயமாக கதைக்கின்றார். பாராளுமன்றத்துக்கு போய் கதைக்கிறது அது வேற விஷயம், மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நடக்கிற பிரச்சனை, அரசியல் தீர்வு விடயங்கள். உங்களிடம் இவ்வாறு கூறப்படக்கூடிய அனைத்து ஆதாரங்களும், அதாவது தொலைபேசி இலக்கத்தை கூட ஆய்வு செய்யட்டும் என நீங்கள் தைரியமாக கூறுகிறீர்களாக இருந்தால், இதனை அடைக்கலநாதன் அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்லும் வரை காத்திருக்காமல் நீங்களே ஏன் முன்வரக்கூடாது இந்த ஆதாரங்களை முன்வைக்க? இந்த யூடியூப் விடயத்தை, அந்த குரல் பதிவை முதல் தடவையாக வெளியிட்ட உடனடியாக மன்னாரில் இருக்கக்கூடிய டெலோ இயக்கத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் வசந்தன், அவர் நகர சபை தலைவராகவும் இருக்கின்றார், அவர் அடைக்கலநாதன் சார்பாக முறையிடுறார் ஜெயகாந்தன் அங்கே 2 சக ஊடகவியலாளர் 2 பேரோட போய் அங்கே முறைப்பாட்டை கொடுத்த இடத்துல குரல் பதிவையும் கொடுத்துருக்கிறார். ஏன் அடைக்கலநாதன் போலீஸுக்கு போவே இல்லை, ஏன் மன்னார் போலீஸுக்கு போகல, குரல் பதிவு அப்படி ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருமெண்டாக்காக ஒரு மிரட்டலுக்காக விட்டார்களோ தெரியவில்லை. ஆனால் அடைக்கலநாதன் அதை செய்திருக்கவன் ஒரு விடயம். அடுத்ததாக எனக்கு 5 கோடி ரூபாய் கேட்டு நட்டேடு கேட்டு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்புகிறார் தானே, அனுப்பினார். இன்று வரைக்கும், இன்றைக்கு 29ஆம் தேதி இன்று வரைக்கும் எனக்கு, நான் யாழ்ப்பாணத்துக்கு கால் பண்ணி கேட்டேன், நான் வரையில்லை. அப்போ வந்தால் நான் அதை சந்திப்பேன். ஆனால் அந்த குரல் அந்த லெட்டர் ஆஃப் டிமாண்டை தானே முகநூலில் தான் பதிவு செய்கிறார், ஊடகவியலாளரை கூப்பிட்டு இந்த கொடுக்க இல்லை. அடுத்தது ஏன் பாராளுமன்றத்தில் போய் அந்த குரல் பதிவை வெட்டி கொத்தி ஒட்டி என்ன சொல்றது திரிபடுத்தி பொய்யான போலியான என்று சொல்லுகின்றார். ஏன் ஊடகங்களுக்கு வராமல் பாராளுமன்றத்தில் போய் முறையிடணும்? ஏன் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திலேயோ போலீசாரிடம் இவர் போய் முறையிடாமல் லெட்டர் ஆஃப் டிமாண்ட் எனப்படும்? ஏன் பாராளுமன்றத்தில் போய் சொல்ல வேணும்? அதே நேரத்தில் இப்போ எனக்கு வழக்கு போட்டிருக்க என்று சொல்றானே, துண்டு வந்த உடனே நான் நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு போவேன், துண்டு வராட்டியும் நான் போவேன். ஏனென்றா செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக இன்னும் பல விடயங்களை நான் இந்த இடத்திலும் சொல்ல போறேன். இதுவரையில் சட்ட நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் உயிரச்சுறுத்தல்கள் எதுவும் விடுக்கப்பட்டதா அல்லது வேறு? உண்மையிலே என்னென்று சொன்னால், நான் உள்ளுக்கு இருந்து கதைக்கிற பொழுதெல்லாம் எனக்கும் உயிரச்சுறுத்தல் இருக்குத்தான்.
என்னையும் எந்த நேரத்திலும் கொல்லலாம், என்னையும் ஒரு வாகனத்தால் அடித்து கொள்ளலாம், அல்லது அவர்களுடைய நண்பர்கள் ஊடாக ஒரு தேநீருக்குல அதாவது நின்று கொள்ளும் நஞ்சு ஸ்லோ பொய்சன் அதுகளை தரலாம், புற்றுநோய்கள் வர்ற இதுகளை தரலாம், அல்லது துப்பாக்கியால் சுட்டு கொள்ளலாம். அப்படியான சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் செய்யலாம். ஆனால் இந்த நிமிடம் கூட எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. எனக்கும் என்ற குடும்பத்தார், அம்மா, சௌரங்கள் எல்லாருக்குமே உயிர் அச்சுறுத்தல் இருக்குத்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உயிர் அச்சுறுத்தல் இருந்தால் நான் சிறு வயதிலே 16 வயதிலே ஆயுதம் தூக்கி போராட வழிகிட்ட நான். அப்ப அந்த வயதிலே நான் பார்த்த தலைவர்கள், நான் 1978ஆம் ஆண்டு காலத்திலே நான் குட்டிமணி, அதாவது விடுதலை போராட்டத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன், தலைவர் பிரபாகரன், தலைவர் ஸ்ரீசபாரட்டம் எல்லாரையும் அவர்களோட கண்டு பேசி அதாவது நேரடியாக பேசாட்டியும் அவர்களை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் சென்று பார்த்த சம்பவங்கள் இருக்கின்றது. தலைவர் பிரபாகரன் அவர்களோடு சந்தித்த விடயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி தலைவர் ஸ்ரீசபாரட்னம் போன்றவரோடு எல்லாம் இருந்து நான் துணிச்சலாக நான் இது கண்டு மண்ணுக்கு மக்களுக்கு வெளியிட்டேன். ஆனால் சுரேஷ் என்றவன் ஒரு மலையகத்தை சேர்ந்த நாங்கள் 2500 வருடத்துக்கு முதல் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்த நாங்களும் இந்திய வம்சாவளிதான். நாங்கள் 2500 வருஷத்துக்கு முதல் வந்துட்டோம். இங்கே கொழும்பிலே இருக்கக்கூடிய மலையத்திலே இருக்கக்கூடியவர்கள் 200 வருடங்களுக்கு முன்பு வந்தார்கள். அவர்கள் தொழில் நிமித்தம் வந்தார்கள். நாங்கள் முதல் குடியாக இலங்கைக்கு வந்தோம். ஆனால் அவர்களும் வந்து இந்திய வம்சாவளி, நாங்களும் இந்திய வம்சாவளி தான். ஆனால் இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய மலையகத்திலே இருந்து வரக்கூடிய இந்த சுரேஷ் ஜெயராம் சுரேஷ் என்றவர் மலையகத்தை பின்னணியாக கொண்டவர். அதே போன்று அதாவது நீலியான் அசோகன் என்று சொல்லப்படுகின்ற பாபு ராகலையை சேர்ந்தவர். அவர் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 1968ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருடைய பிறப்பு சான்றிதழ் இதுதான் அவருடைய பிறப்பு சான்றிதழ். அவர் பிறந்திருக்கிறார் வந்து 8 ஜூலி மாச நவவனிதா மாரோகல பதுல்ல அழகேஷ் நீலியான் அழகேஷ் தானே. இது வந்து சிங்களத்தில் இருக்கின்றது. இது அவருடைய பிறப்பு சான்றிதழ். ஆனால் இவர் வந்து 1988ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மாகாண சபையிலே CBF சிட்டிசன் வாலண்டியர்ஸ் போர்ஸ் அண்டு அதாவது மாகாண போலீஸ் படைக்கு ஆக்களை சேர்க்கின்ற பொழுது சம்பளத்துக்காக வந்த ஒரு இளைஞன், மலையத்திலிருந்து வந்த இளைஞன். இந்த இளைஞன் உண்மையிலே அவர்களுக்கு மொத்தம் 3 ஆண் சகோதரங்கள். மூத்த அண்ணன் மாரடைப்பால் இறந்து விட்டார். இந்த அண்ணனை அடைக்கலநாதன் உத்தரவிட்டு சுட்டு கொன்று விட்டார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு தம்பியார் இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன சொல்றது, யோகேசன். அவர் நீலியான் யோகேசன் என்பவர். அவர் வந்து கண்டிவீதி நுவரெலியாவிலே வசிக்கின்றார். இப்படியாக அந்த இளைஞனை கொலை செய்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவை, கடப்பாடு இப்பொழுதுதான் எழுந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஐபிசிக்கு எதிராக போய் ஐபிசி சொல்லலைங்க, நான் உங்களுக்காக நான் கதைக்கிறேன் சொல்லல, இந்த லங்காசிரிக்காக ஐபிசிக்காக நான் கதைக்கிறேன் சொல்லல, உண்மையை பேசணும். ஆனால் இது வந்து ஜெயகாந்தனால் வெளியிடப்பட்டது. ஜெயகாந்தனுக்கும் அங்கே அநீதி இழைக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு போலீசாரே சொல்லிட்டார்களாம், இது எங்களுக்கும் விளங்கம், நீங்க போங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான உண்மையான முகநூல்களில், பேர் குறித்த முகநூல்களிலும், எத்தனையோ இணையதளங்களிலும், எத்தனையோ யூடியூப்பிலும் பத்திரிகைகளிலும் வந்த பிற்பாடு என்னுடைய பேரையும் அதுக்குள்ள அவர் சுரேஷ் உச்சரித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக யாழ்ப்பாணத்திலே ஐபிசி கூப்பிட்டார்கள். அது அவர்களுடைய ஊடக சுதந்திரம், அவர்களுடைய ஊடக தர்மம், அவர்களுடைய நடுநிலை போக்கு, அவருடைய ஊடக என்ன சுதந்திரம். அதை விடுத்து போட்டு பாராளுமன்றத்தில் அந்த ஊடகத்தை கொச்சப்படுத்தி அது அங்க பதிவு செய்யப்படையில, இங்க பதிவு செய்யப்படையிலன்ட்டு சும்மா தேவையில்லாத எல்லாம் அதுக்கு வந்து ஒரு மட்டம் தட்டி அதை பொமுறையிடுறார்.
அடுத்தது அந்த குரல் பதிவு அவள் அத்தனை உண்மை வெட்டி கொத்தி ஒட்டி என்றா இது என்ன அர்த்தம்? ஒரு எம்பி சொல்ற பதிலாங்கோ எனக்கு பிடிக்கல. அதாவது இப்படி ஏன்னு சொன்னால் கடந்த மாதம் 9ஆம் தேதி வவுனியால டெலோ இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் நடந்தது. 10ஆம் மாதம் 9ஆம் தேதி நடக்கின்ற பொழுது அண்டைக்கு தலைமை குழுவுக்கு 18 பேர் பிரசன்னமாக இருக்கின்றார்கள், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இணைய வழியாகவும் நேரடியாகவும். அந்த தலைமை குழுவிலே இவரை தலைமை தாங்க விடாமல் ஹென்றி மகேந்திரன், அம்பாறையில் இருக்கக்கூடிய ஹென்றி மகேந்திரன் உபதலைவர், அவர்தான் தலைமை தாங்குகின்றார். நீர் குற்றம் சாட்டப்பட்ட நபர், நீர் தலைமை தாங்க முடியாது, நீர் விலகீரம், நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையிலே நடந்த கூட்டத்தில் 2 விடயம் தான் எடுக்கப்பட்டது. 2 விடயம். அதாவது ஒன்று சுரேஷின் கொலை சம்பந்தமான விடயம். அந்த சுரேஷின் சாவுக்கு காரணமாக இவர் உடன் இருந்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு கட்சியை நம்பி மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும், அல்லது இந்த மண்ணுக்கு விமோசனம் கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கணும், அல்லது மக்களுக்கு அபிவிருத்தி செய்யணும், சேவை செய்யணும் என்ற ரீதியிலே கட்சியை விரும்பி வருகின்ற ஒரு பெண்ணோ ஆணோ அவர்கள் வருகின்றவர்களுக்கு ஒரு தலைவன், தாயாக, தகப்பனாக இருக்க வேண்டியவர். ஆனால் அவரே பாலியல் துஷ்பிரயோகங்களும் இச்சைகளுக்கும் அந்த பிள்ளையை பயன்படுத்தினது மட்டுமல்ல, இந்த விடயத்தை அவர்கள் 2 விடயத்தை தான் எடுத்தார்கள். எடுத்து அவர்கள் சொன்னார்கள், உடனடியாக நீங்கள் அதாவது உங்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். நீங்கள் உடனடியாக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பு, தலைமை குழு, மத்திய குழு, பொதுக்குழு, உறுப்புரிமை அத்தனையிலும் இருந்து உங்களை இடைநிறுத்தி உங்கள் மீது விசாரணைகள் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை நியமித்து அந்த விசாரணை குழு அறிக்கை வந்தது பிற்பாடு உங்களை நிரந்தரமாக நீக்கிறதா அல்லது தற்காலிகமாக குறுகிய காலத்துக்கு நீக்கிறதா அல்லது எச்சரித்து விடுவிக்கிறதா என்ற தீர்மானத்துக்கு நாங்கள் வரணும். நீங்கள் இதுக்கு ஒத்துழைக்கணும் என்று சொல்லி இருக்க, இவர் முன்கூட்டியே சில தலைமை குழு உறுப்பினர்களை உள்நாட்டிலும் இருந்து வெளிநாட்டிலும் இருந்து தனக்கு சாதகமாக வளைச்சு போட்டு அங்கே ஒரு 18 பேரில் 13 பேரை, அதாவது இல்லை என்ன இப்படி நீங்கள் நீக்கினால் நாளைக்கு அது தலைப்பு செய்தி, டெலோ தலைமை குழு கூடியது, அடைக்கலநாதன் நீக்கப்பட்டார், பாலியல் துஷ்பிரயோகம் காரணம், தலைப்பு செய்தி. அப்ப அடைக்கலநாதனுடைய மானமே போயிடும். அப்ப இதுக்காக தந்திரோபாயமாக அப்ப அவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் அவரை 13 பேர் காப்பாற்றி இல்லை, அதாவது வார சித்திர மாதம் 2026 ஆண்டு தான் 12வது தேசிய மாநாடு நடக்குது. அதில் அன்னை எந்த பதவியிலும் போட்டியிட மாட்டார், அதாவது கட்சி உறுப்பினராகவும் இருக்க மாட்டார், பொதுக்குழுக்கோ மத்திய குழுக்கோ தலைமை குழுக்கோ இல்லை பதவி நிலைக்கோ வர மாட்டார், பொறுப்பு நிலைக்கு வர மாட்டார் என்று சொல்ல இல்லைன்னுட்டு கடைசியாக 5 பேர் மூத்த உறுப்பினர்கள், 5 பேரும் மூத்த உறுப்பினர்கள், சிரேஷ்ட உறுப்பினர்கள். அதிலே உபதலைவர் ஹென்றி மகேந்திரன், தேசிய அமைப்பாளர் இந்திரகுமார் பிரசன்னா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ கரதலிங்கம், யாழ்ப்பாண பொறுப்பாக இருக்கக்கூடிய தம்பி சபா கோதாஸ், அதே போல திருவோணமலையில் இருக்கக்கூடிய லிங்கராசா, கந்தசாமி லிங்கராசா போன்றவர்கள் கடுமையாக அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். பெரும் பழையாக்கள். அப்ப எதிர்த்தும் கடைசியாக கால நடிப்பு ஜனவரிக்கு கொடுத்துருக்கு. தேசிய மாவட்ட ரீதியாக பொதுக்குழுவை தெரிவு செய்கிறதுக்கு கிழக்குல இருந்து வடக்குக்கு 5 பேரும், வடக்குல இருந்து கிழக்குக்கு 5 பேருமாக நியமிச்சு தலைமை குழுவில் உடனடியாக ஜனவரி மாதம் 12வது தேசிய மாநாட்டை நடாத்த வேண்டும். அதிலே இவர் எந்த ஒரு இதுக்கும் தான் பெற மாட்டேன் என்று அவர் அங்கே மௌனமாக இருந்து அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு அவர் விலகி சென்றிருக்கின்றார். ஆனால் அன்றைய தினம் அவர் ஊடகவியலாளரை சந்திக்கவில்லை. முயன்றார்கள், ஐபிசி உட்பட அனைத்து என்ன நடந்தது. ஆனால் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் வெளியாலே வருகின்றார், ஊடகவியலாளரை சந்திக்கின்றார். என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். அடைக்கலநாதன் தொடர்பாக என்ன நடந்தது? அவரோ சொல்றார், அடைக்கலநாதன் தொடர்பாக அது இந்த போலி ஊடகங்களும் போலி முகநூல்களும் இணையங்களும் பொய்ச்செய்தி வெளியிட்டிருக்கு, அதுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதெல்லாம் நாங்கள் பேசவில்லை. நாங்கள் பேசினது சமகால அரசியல், கட்சியினுடைய வளர்ச்சி, மாநாடு சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசினாங்களண்டு அவர் ஊடகமாக மலைப்பி போட்டு எல்லாத்தையும் பூசி மொழி முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சு போட்டு அவர் போயிட்டார். ஆனால் 18 பேருடைய குரலாகவும் என்ன சொல்லியிருக்கணும்? அவர்
18 பேருடைய குரலாக அவர் சொல்லியிருக்கணும், இதுதான் நடந்தது என்று சொல்லியிருக்கணும். 18 பேருடைய குரலும் அங்கே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு. எங்கே ஜனநாயகம் இருக்கின்றது, எங்கே நீதி இருக்கின்றது, எங்கே தர்மம் இருக்கின்றது, எங்கே கட்டுக்கோப்பு இருக்கின்றது, எங்கே கட்சியினுடைய சரியான வழிநடத்தல் அல்லது சரியான தெளிவுபடுத்தல் இருக்கின்றது மக்களுக்கு? அங்கே மூடி மறைக்கப்படுகின்றது. ஆனால் இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இதுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? இவருக்கு எதிராக, குருசாமி சுரேந்திரனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள் என்று நான் உங்களை மற்ற அதாவது 17 டெலோ உறுப்பினர்களையும் பார்த்து கேட்கிறேன். அடக்கலைநாதனை விடுங்க, சரி, குருசாமியும் போய் சொல்றாரண்டா விடுங்க, மிச்சம் 16 பேரும் நீங்கள் என்ன உண்மைக்கு புறம்பாக நீங்கள் சத்தியத்துக்கு மாறாக செயல்பட போறீர்களா என்ற கேள்வியையும் நான் இந்த இடத்திலே வைக்கிறேன். நீங்கள் கூறுவதை போல செல்வம் அடைக்கலநாதனுடையதென கூறப்படக்கூடிய குரல் பதிவுகள் வெளியாகி இருந்ததை கட்சி உறுப்பினர்கள் முழுவதுமாக மறுக்கின்றனர். செல்வம் அடைக்கலநாதன் உட்பட அதனை மறுக்கின்றார். ஆகவே கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இவ்வாறானதொரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதை தற்போதுதான் நீங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். கட்சி சார்பில் எந்த ஒரு விடயமும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. அதாவது நீங்கள் கூறியதை போல சமகால அரசியல் தொடர்பில் தான் பேசப்பட்டது என்று அவர்கள் அன்றைய தினம் கூறியிருந்தார்கள். ஆகவே செல்வம் அடைக்கலநாதனுடையது என கூறப்படக்கூடிய இந்த குரல் பதிவுகள், இந்த விடயம் மறைக்கப்பட்டு வருகிறதா? நிச்சயமாக. என்னென்று சொன்னால் இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த கட்சியில் உள்ள ஏனையவர்களுக்கும் இருக்கு. ஏனென்று சொன்னால் இவர் தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சி சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மற்ற அவருக்கு கீழே இருக்கிற அவர்களையும் தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடியவர்கள். அப்ப இவருடைய விடயங்களை இவர்களும் மூடி மறைத்தார்கள் என்றால், அதை பகிரங்கப்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லது அன்றைக்கு 9ஆம் தேதி கூட்டத்தில் இதுதான் பேசப்பட்டது, இவரோ சொன்னது பொய் என்று சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் சொன்னது போல யாருமே அதை கட்சியிலிருந்து எவருமே அதை சொல்லவும் இல்லை, அதை மூடி மறைச்சு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு வகையில் பயம் காரணமாக இருக்கலாம். என்னென்று சொன்னால், அடைக்கலநாதன் இந்தியாவிலும் பலரை படுகொலை செய்தவர், ட்ரைனிங் கேம்பில் படுகொலை செய்தார். அதாவது சென்னையில் உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் இருந்த காலத்தில் நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் இருந்த பொழுது பயிற்சியெல்லாம் முடித்து தாம்பரம் என்று சொல்லி இருக்குது, அதில் சோலாவரம் ஏர்போர்ட் என்று சொல்லி உள்ளூர் பயிற்சி விமானங்கள், இந்திய படைகளுக்குரிய பயிற்சி விமானங்கள், உள்ளூர் விமான சேவைகள் நடக்கின்றது. சோலாவரத்திலே சஞ்சீவி நிறைந்த காட்டு பகுதியிலே நாங்கள் 200 பேர் தங்கி இருக்கின்றோம். அப்பொழுது ஒரு வாகனத்திலே எங்களை பார்க்கறதுக்கு வருகின்றார்கள். சிறப்பு தளபதியாக இருந்த புரூஸ், சிறப்பு தளபதியாக இருந்த சுபாஷ், சிறப்பு தளபதியாக இருந்த மூத்தண்ணா, சிறப்பு பொறுப்பாளராக இருந்த கீர்த்தி, இப்படியாக வருகின்றார். அந்த இதில் இப்போ தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய இந்திரகுமார் பிரசன்னாவும் அதே வாகனத்தில் வர வேண்டியவர். புரூஸ் அவர்கள் அந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொடுத்து 200 பிரசன்னா இதில் கொஞ்சம் ரவிக்கா இருக்குது, நீ அறுதலாவா, நான் முன்னுக்கு போறேன்ட்டு அவர் ஏறி வாரார், பிரசன்னா பிந்தி வாரார். ஆனால் அங்கே செல்வம் அடைக்கலநாதன் ஒரு குழுவை வச்சு செட் பண்ணி இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுகின்றார். அந்த இடத்திலே வடமராஜ்யை சேர்ந்த மூத்தண்ணா சுருண்டு விழுகின்றார், இறக்கின்றார். அதே போல பயிற்சி பாசறையிலே எத்தனை பேரை கொண்டார்கள், வேறுடைய உத்தரவின் பேரில் என்றது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப நீலியான் அழகேஷ் அவர் வவுனியாவிலே எப்படி கொல்லப்பட்டார் என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படியாக உள்படுகொலைகள், சுரேஷின் கொலையிலே அந்த சாவிலே மர்மம் நிலவுகின்ற விவகாரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கும் அச்ச நிலைமை இருக்கின்றது. ஏதாவது அவர் எம்பியா இருக்கின்றார், கடந்த இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முதல் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அவர் அரசாங்கத்தை ஆதரித்தவர். அப்ப அரசாங்க ஆதரவா பின்னணி கொண்டவராக இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு கட்சி இருக்கு, சங்கு சின்னத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கு. அதுல புலட் தலைவர் சித்தார்த்தன் அண்ணன் இருக்கிறார், இபிஎல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார், சமத்துவ கட்சி சந்திரகுமார் அண்ணன் இருக்கின்றார், ஜனநாயக போராளிகள் கட்சி வேந்தன் அண்ணன் இருக்கின்றார், டெலோ கட்சியினுடைய அடைக்கலநாதன் இருக்கிறார். இந்த 5 கட்சிக்கும் கூட்டுக்கும் டிஎன்ஏக்கு சம்பந்தனையா ஒரு காலத்தில் தலைவராக இருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதே போல இந்த சங்கு கூட்டணிக்கு அடைக்கலநாதன் தான் இப்ப தலைவர். இந்த நான் குறிப்பிட்டவர்கள் எல்லாம் இவரை வச்சு கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது இந்த மட்டக்களப்பை சேர்ந்தவன், இந்த வெளிநாடுகளில் இருந்து அவன் உண்மையிலே அந்த ஜனா என்பவன்
என்ன சொல்ற ஒரு உங்களுக்கு தெரியாது ஒரு ஆரியம்பதியில இவனும் ராமண்டவனுமாக சேர்ந்து ஒரு விஜி என்ற ஒரு பாடசாலை மாணவி ஒரு அழகான பெண் பிள்ளையை கெடுத்து கொலை செய்து ஆற்றிலே வீசின சம்பவங்கள் ஏற்கனவே ஊடகங்கள்ல பரவப்பட்டது. அதை விட அன்னமலையில 1990ஆம் ஆண்டு 40க்கு மேற்பட்ட ஆண்களை மட்டும் ஒன்று கூட வச்சு போட்டு தமிழ் ஆண்களை சுட்டு கொண்டு போட்டான். சுட்டு கொண்டு போட்டு வேறாக்கட்ட தலையில் இராணுவத்தில் பழியை போட்டது. சரிதானே? இப்படியாக படுகொலை நிலவு. அதே மாதிரி அதே கட்சிகளில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், நான் சேர்ந்த காலத்திலே சேர்ந்த ஆரியம்பதியை சேர்ந்த கரடிவாலு, களவாஞ்சிக்குடியை சேர்ந்த பிறவு போன்றவர்களையும் இவன் சுட்டு கொண்டவன். அப்போ இவன் இப்படியான கொலகாரர் இருக்கின்ற பொழுது ஒரு நீதி கேட்கிறவனை, நியாயம் கேட்கிறவனை, கேள்வி கேட்கிறவனை, நிதி சம்பந்தமான விடயங்களை கணக்கு கேட்கிறவங்களை போட்டு தள்ளினால் இவங்களுக்கும் பயம் இருக்குந்தானே. அதால இவங்க சொல்லாம இருக்கிறாங்க போல இருக்குது. அதால இவங்க சொல்லாம இருக்கிறாங்களா அல்லது இவங்களும் சேர்ந்து இந்த களவை மறைக்கிறாங்களா என்ற கேள்வி மக்களுக்கு இருக்குது, நியாயமா இருக்குது, ஊடகங்களுக்கும் இருக்குது. ஆனா இனி அது அவர்கள் பார்க்க வேண்டிய விவகாரம். ஆனா நான் சொல்ல வேண்டியது, எனக்கு எதிராக அடைக்கலநாதன் முதலாக எனக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறார் யார் என்று சொன்னால், அதாவது 2004ஆம் ஆண்டு இவர் குருசாமி போட்டார். அப்போ அதில் இருந்து தான் நான் இவர்களுடைய விஷயத்தை வெளியே கொண்டு வரேன். என்னென்னு சொன்னால், என்ன அநீதியாக நிறுத்தியது மட்டுமல்ல, எனக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் ஏதோ 15-20 கோடி கேட்டு வழக்கு போட்டேன். அதுவும் எனக்கு இன்னும் கிடைக்கல கட்டளை. ஆனால் அப்படி போட்டவங்களை நான் சும்மா விடையிலாது. அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருக்க, தற்போது மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வம் அடைக்கலநாதன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவர் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள். அதாவது மலையகத்தில் ஒரு இளைஞர், அதாவது ஜெயராம் சுரேஷ் என்பவரை தவிர்த்து மலையகத்தில் மற்றும் ஒரு இளைஞர் செல்வம் அடைக்கலநாதனால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்திருக்கிறீர்கள். இது லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம். நீங்கள் பொறுப்புடன் தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்களா? பொறுப்பு இல்லை, ஒரு முறை இல்லை, 100 முறையும் நான் இதை பொறுப்பேற்க தயார். வேணுமெண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பெற தயார், குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கும் எங்கு மீற தயார் என்ற ரீதியில் யாருடைய தூண்டுதலாலும் யாருடைய பின்னணியாலும் அல்லது எந்த ஒரு ஊடகத்துக்கு ஆகவும் நான் பெறையில. நானாக சுயமாகத்தான் வந்தேன், அநீதிக்காகத்தான் வந்தேன். நேர்மை நிலைக்க வேணும், சத்தியம் நிலைக்க வேணும், நீதி கிடைக்க வேணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்கு உண்மை நிலை தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் வந்தனானே வெளியே நான் ஒரு சமூக ஆர்வலனாக, நான் ஒரு சமூக பொறுப்புடையவனாக, சமூக ஆர்வலனாக, இதை நான் அந்த பொறுப்பு உணர்வு எங்களுக்கு இருக்கின்ற ரீதியிலே, என்னோடும் சுரேஷ் கனவிடயங்களை அழுது பதறை சொன்னவன் என்ற ரீதியிலே, அந்த அடிப்படையிலே அவன் 20 வருஷமா என்னோட அண்ணாண்டு என்னோட பழகி வந்த பொடியன். அவன் ஒரு மலைய இளைஞன், அழகாக தமிழ் பேசுவான், சிங்களம் நன்றாக பேசுவான். ஆனால் எல்லோரோடும் அன்பாக அந்யோன்யமாக பழகுவான். அப்படி அவனுடைய அழுகுரல் எனக்கு இன்றைக்கும் என்னுடைய காதிலே விழுந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு நீதி தேவை என்ற காத்தான் இந்த படியேறி இந்த ஊடகத்துக்கு வந்தேனே வழிய, இவங்க போலீஸுக்கிட்ட போனேன்னா, ஆமிட்ட போனேன்னா, பார்லிமெண்ட்டுக்கு போனேன்னா, ஐக்கிய நாடு சபைக்கு போனாலும் எங்கு மீற நான் தயார். நீர்கொழும்பு பிரதேசத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படக்கூடிய ஜெயராம் சுரேஷ் என்ற நபர் செல்வம் அடைக்கலநாதனுடைய உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் தற்கொலை செய்து கொண்டார் என பல தகவல்கள், பல செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் எதிலுமே உண்மைத்தன்மை தற்போது வரையில் வெளிப்படுத்தப்படவில்லை. அது தொடர்பான விசாரணைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. எல்லாமே தொக்கி நிற்கின்றன. அது தொடர்பில் வெளிப்படுத்துவதற்காக தான் இன்றைய தினம் விந்தன் கனகரத்னம் அவர்கள் எங்களுடைய ஊடகத்திற்கு வருகை தந்திருந்தார். ஜெயராம் சுரேஷ் என்பவர் தற்போது உயிரிழந்து விட்டார். அவர் சார்பில் உண்மைகளை வெளிப்படுத்த யாருமே முன்வரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரும் இருக்கிறார் அல்லவா, அவர் தொடர்பில் நீங்கள் கூற விரும்புவது, அவருடன் நீங்கள் முதலில் தெரிவித்திருந்தீர்கள், அவரும் இந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் தான். அவருடைய நிலைப்பாடு, அவருடைய சார்பில் இருந்து ஒரு உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்த இடத்தில் கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. என்னென்று சொன்னால், இந்த பெண்மணியை 2018ஆம் ஆண்டு வினோநோகராதலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய மூத்த சிரேஷ்ட உறுப்பினரான் அந்த பெண்மணியை இணைத்தார். ஆனால் அந்த 2018ஆம் ஆண்டு இணைத்த கையோடு அவர் தேர்தலிலே போட்டியிட்டு உள்ளூராட்சி தேர்தலிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினராகவும் இருந்தார். இப்பொழுதும் கட்சியில தான் இருக்கின்றார். சுரேஷ் கூட சாகும் பொழுதும் கட்சியிலான் இருந்தார். அந்த பெண்மணி இப்பொழுதும் கட்சியிலே மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றார் தான். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
அந்த பெண்மணியோட இவர் தான் 15 வருடமாக தொடர்பை வைத்திருப்பதாக தன்னுடைய குரல் பதிவிலே சொல்லுகின்றார். அப்படியாக பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு இப்பொழுது 30 வயதுன்றதும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர்களுடைய வீடு தெரியும், அவர் அந்த பிள்ளைய தெரியும், அதோட பிறந்த ஆண்டு மாதம் அது தெரியும், அவருடைய பிள்ளைன்ற தொலைபேசி இலக்கம் இருக்குது, சுரேஷின் தாயின் டெலிஃபோன் நம்பர் இருக்குது, சித்தின் டெலிஃபோன் இருக்குது, சித்தப்பாட டெலிஃபோன் நம்பர் இருக்குது, தம்பியின் டெலிஃபோன் நம்பர் இருக்குது. ஆனால் பாவங்கள் என்னென்று சொன்னால் அதுகள் எல்லாம் வந்து ஒரு பஞ்சப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட தள்ளப்பட்ட குடும்ப பின்னணிகள் அல்லது கஷ்ட பின்னணிகளில் இருந்து வந்தவர்கள். இதுக்காக அவர்கள் நீதி கேட்க முடியாது அல்லது நிமிர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அதே நேரத்தில் நானும் அது ஒரு பெண்மணி என்ற ரீதியிலே அவை நான் இதுக்குள்ளே இழுத்து விட நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் இன்னொன்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற அடைக்கலம் கொடுத்த சுரேஷ் இழந்த, அதாவது இந்த பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுத்தது சுரேஷ் தான், தொழில் கொடுத்ததும் சுரேஷ் தான். பிறகு அந்த பெண் கதறி அழுகின்ற குரல் பதிவுகள் கூட எனக்கு வந்திருந்தது. அப்படி இருந்த நாங்கள் ஏன் அந்த வெந்த புண்ணினை வேலை பாய்ச்சுவோம் அல்லது எரிகிற வீட்டில் எண்ணெய் ஊத்துற மாதிரியான செயல்பாடுகளை நாங்கள் போகாதுகளுக்குள்ள செய்யக்கூடாது. ஆனால் குற்றம், அதாவது எய்தவனிற்கு அம்பன் போகக்கூடாது அப்படி என்ற ரீதியிலே நான் பாதிக்கப்பட்டதுகள் அங்கே இருக்க. இன்னொரு தான் இதுக்கு காரணமாக இருந்தவன் வேறு யாரோ ஒருதன் அப்பட்டமாக சுயநலத்திட விருப்பமின்றி பாலியல் தொடர்பு, அடுத்தது வந்து ஒருதனை அச்சுறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா அல்லது தற்கொலை செய்யப்பட்டதா, தற்கொலைக்கு நிர்பந்திக்கப்பட்டாரா என்றெல்லாம் இருக்குது. ஆனால் நான் நீர்கொழும்பு போலீஸ் போனேன். நான் நீர்கொழும்பு போலீஸுக்கு போய் அங்கே நீர்கொழும்பு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் ஆவணங்கள் கொடுத்துருக்குறேன். ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து நீதி விசாரணை வேணும் என்று கேட்டிருக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதை நான் விட மாட்டேன், தொடர்ந்து அதை ரேஸ் பண்ணுவேன். அதாவது கந்தசாமி லிங்கராசா என்ற சிங்கன், அவர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியவர், கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர். அவர் கூட அந்த குரல் பதிவு ஏற்கனவே பலருக்கு உங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது போல பலருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நானும் அதை கேட்ட பொழுது அது என்ன அது இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, கட்சி முக்கியஸ்தர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலே. அதிலே அவர் சொல்லுகின்றார் என்னென்று சொன்னால், உடனடியாக இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு தொழில் நிறுவனத்தினிடம் அடைக்கலநாதன் பல கோடி, எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் 10 கோடி வாங்கினவர். அதே நேரத்தில் குருசாமி சுரேந்திரன் 10 கோடி, அதே நேரத்தில் இவர் கோவிந்தன் கருணாகரன் 5 கோடி. இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இங்கிலாந்து போன்ற இடங்களில் தொழில் நிறுவனமாக இருக்கிறார். நாங்கள் அந்த அவர்களுடைய தொழில், தனிப்பட்ட தொழில் பேரை நான் அதிலே குறிப்பிடவில்லை. ஆனால் அது பகிரங்கமாக பொது வழியிலே அது தெரியும். இவர்கள் படம் வாங்கின விவகாரம் ஏனைய கட்சிகளுக்கும் தெரியும், தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். ஏற்கனவே செய்திகளாக அது பரபரப்பாக பேசப்பட்ட விடயம். அது தொடர்பாக அவரும் நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அதே போன்று அந்த அதே கட்சியில் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர், நான் நினைக்கின்றேன் பாக்கியராசா கான்ஸ்குமார், அவர்கள் கூட ஒரு குரல் பதிவை வெளியிட்டிருந்தார். உடனடியாக செல்வம் அடைக்கலநாதன், குருசாமி போன்றவர்கள் உடன் விலக வேண்டும் என்றும், மற்றது சுப்பிரமணியம் சேகரன் என்று சொல்லப்படுகிற ரூபன், தம்பலாகத்தைச் சேர்ந்தவர், கிளிநொச்சியிலே டெலோவில் இருந்தபோது பல கொலைகள், கற்பழிப்புகள் அதுகளை செய்தார் என்றும், அதை சாம் என்று சொல்லுகின்ற சம்பந்தன் என்பவன் லண்டனிலே இருக்கின்றான். அவனை எனக்கு நேரடியாக தெரியாது, லண்டனில் பொறுப்பாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவனும் சேர்ந்து கிளிநொச்சியிலே பல இதுகளை அசம்பாவிதங்களை செய்தான் என்று ஒரு குரல் பதிவை போட்டு விட்டார் என்று அவரை இடைநிறுத்துறதுக்கு செயலாளர் நாயம் கடிதம் அனுப்பின என்று சொல்லியும், பின்பு அவற்றை வீட்டை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் போய். அதே நேரத்தில் அவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கான்சன்ட் திருவண்ணாமலைப்படி என்று அந்த அவன் வேலை செய்த இடத்திலே வேலையால் நிப்பாட்ட பண்ணி இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் போய் போலீஸில் முறைப்பாடு கொடுத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அவன் அந்த
குரல் பதிவிலே இருந்து தான் விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் அந்த இவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களால் அந்த ரூபன் என்பவன் மற்றது சாம் என்பவர்கள் போன்றவர்கள் இவனுக்கு எதிராக 5 கோடி கேட்டு வழக்கு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறார்கள். அவன் ஒரு 5000 ரூபாயை ஒரு மாதம் வந்தாலும் தன்னால் 5000 ரூபாயை பார்க்க இயலாது. ஒரு மாதம் செல்லும் மண்ணை நான் 5000 ரூபாயை பார்க்கறதுக்கு அப்படித்தான் நான் என்னுடைய பிழைப்பு இருக்குது. ஆனால் 5 கோடி கேட்டு வழக்க போடுறாங்க. குருசாமி இப்போ 15 கோடி கேட்குறான். இந்தியாவில் அடைக்கலன்னா தான் 5 கோடி கேட்குறான். இப்போ எல்லாரும் நாங்கள் எல்லாம் நீதி கேட்டால் நியாயம் கேட்டால் தட்டி கேட்டால் எதிர்த்து நின்றா எல்லாம் 5 கோடி தான் 5 கோடி தாண்ட ஒரு லெட்டர் சில வேளை நாளைக்கு பிசிக்கும் வரலாம். 5 கோடி தான் 10 கோடி தான் நாளைக்கு நோட்டீஸ் வரலாம். ஆனால் இது என்ன உருட்டுறையெல்லாம் உருட்டி சுற்றுறையெல்லாம் சுற்றி பிரட்டுறையெல்லாம் பிரட்டி அடிக்கிறெல்லாம் அடித்து ஒதுக்குறையெல்லாம் ஒதுக்கி எல்லாம் முட்டிச்சு கோடிக்கணக்கில் சேர்த்துட்டீங்க. கடைசியாக நாங்கள் வர்மக்கோட்டுக்குள்ள இருக்கிற எங்கள்கிட்ட 5 கோடி 10 கோடி கேட்குறீங்க. கட்சிகளை உள்ளவன்கிட்டே நீங்கள் காசு கேட்குறீங்க. எவ்வளவு கேவலமானாக்கள் கட்சிகள் அவன் இருக்கிறான். மத்திய குழுவிலே இருக்கிறான். கான்சுமார் கட்சியிலே இருக்கிறான். அவன் உண்மையான ஒரு விசுவாசி, நேர்மையாக உழைக்கிறான், கட்சிக்காக பாடுபடுறான். அவன் அந்த நீதி நியாயத்தை குரல் பதிவூடாக தட்டி கேட்டு விட்டான். அதை நான் நினைக்கிறேன் யாரோ அவர் அனுப்பினாரோ அல்லது எப்படி வந்தது வரைக்கும் அதை ஐபிசி வெளியிட்டு இருந்தது. அது உண்மை. அதை கான்சுகுமாரன் மறக்கவில்லை. அது சொன்னது அத்தனையும் உண்மை. அதே போல் உங்களுக்கு தெரியும் காரனரில் இருக்கக்கூடிய இன்னொரு மத்திய குழு உறுப்பினர் என்ன சொல்றது, ஏகநாதன் பிரபல நீதிபதி ஏகநாதனுடைய மகன், இளம் சட்ட மாணவன், காரைநகரில் இருக்கக்கூடிய பொபி, அவர் கூட யாழ்ப்பாணத்திலே வந்து ஐபிசிக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கின்றார். அப்ப இதுக்கெல்லாம் இனி 5 கோடி கேட்டு அவருக்கும் போகலாம். அவருக்கும் பாராளுமன்றத்தில் கதைப்பாங்களா, கான்ஸுக்கு கதைப்பாங்களா, சிங்கனுக்கு கதைப்பாங்களா, வழக்க போடுவாங்களான்ட்டு எல்லாம் எனக்கு தெரியலை. எல்லாம் இப்போ நீங்களும் சொன்னீங்க இப்போ வந்திருக்கலான்ட்டு உண்மையாண்டு கேட்டீங்க. நான் கேட்ட பொழுது உண்மை, அது 100% உண்மை. அது சிங்கனுடைய குரல் தான். நான் அதை பிறகு அறிஞ்சேன். நான் முதலே அறிஞ்சும் இருக்கிறேன். நானபடியால் நீங்கள் அது செய்தியாக்குறது உங்களோட ஊடக சுதந்திரம். அந்த வகையிலே இப்படி எதை கேட்டால் எதை எதிர்த்தாலும் 5 கோடி 10 கோடி தான் 15 கோடி தான்டா அவன் ஒரு மாதம் சென்றாலும் 5000 ரூபாயை கண்ணால் காண மாட்டேனண்ணா, எனக்கு சரியான கஷ்டம்ன்ட்டு சொல்கிறான். அப்படியானவன்கிட்ட போய் ஐயா கேட்குறீங்க, அவன் தொழிலை நிப்பாட்டுறீங்க, வீட்டை போய் அச்சுறுத்துறீங்க. எல்லாம் அட்டாவடித்தனங்கள், எல்லாம் அராஜகங்கள், எல்லாம் சண்டித்தனங்கள், எல்லாம் சர்வாதிகாரங்கள், எல்லாம் கொல்ல மிரட்டர்கள் அல்லது இது என்ன நல்லா எல்லாம் சரி. மைந்த காலத்தில் தான் எல்லாம் கொல்ல எத்தனையோ ஊடகவியலாளர் கொல்லப்பட்டாங்க, எத்தனையோ ஊடகவியலாளர் கடத்தப்பட்டாங்க. இங்கே அதாவது நீதி மறுக்கப்பட்டது. ஆனால் இது வடகிழக்கில் தமிழ் தலைமைகளை இப்படி என்றா இது என்னப்பா சிங்கள நாங்கள் இன்னொரு இனத்துக்காக போராட வலிக்கின்றோம். ஒரு பக்கம் மலைய மக்கள் அடக்குறாங்க, அங்கால சம்பள பிரச்சனை அதுகளுக்கு இருக்கு, வீட்டு பிரச்சனை அங்கால இருக்குது, அங்கால அதுகளுக்கு நிரந்தர குடியுரிமை இல்லை, நாங்கள் அதுக்காக குரல் கொடுக்குறோம். அங்கே இருந்து அவங்க எங்களோட போராட்டத்தில் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இளைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் வடகிழக்கு தமிழீழ மண்ணுக்காக தங்களை தியாகம் செய்தவங்க. அங்கே இருந்து அவன் ஒரு கட்சிக்கு நம்பி சம்பளத்துக்காக வாரான். பிறகு கட்சியிலே இருந்து விசுவாசமாக அரசியல் ரீதியான செயல்பாடை செய்கிறான். அவன் நீதி கேட்க நியாயம் கேட்க அவனை கொலை செய்கிறீங்க. அடுத்து இந்த ஏராம் சுரேஷ் எல்லாம் வடகிழக்க பின்னணியாக கொண்டவன இல்லை, மலையத்தை சேர்ந்த அப்படியான ஒரு பின்னணியை கொண்ட இஸ்லாமிய கலப்பும் அதுக்குள்ள இருக்கின்றது. அப்படியாக இப்படியெல்லாம் கொலை, எதுக்கெடுத்தாலும் கொலை, எதுக்கெடுத்தாலும் சர்வாதிகாரம். மற்றது தீர்மானம் ஒன்று எடுக்கிறது சொல்றது வேற ஒன்று, தீர்மானம் ஒன்று எடுக்கிறது நடைமுறைப்படுத்துறது வேற ஒன்று. இதுதான் அவையுடைய இது. அப்ப ஓலை குடிசையில் இருந்தவங்க போட்ட செருப்பு பிந்த சப்பாத்தோட நான் கண்ணால முன்னால பார்த்தேன். நான் ஒவ்வொரு வீடும் ஓலை குடிசையா இருந்தது. இன்றைக்கு 1000 கோடி அவனுடைய கையில எப்படி வந்தது அது அத்தனையும் எங்களுக்கு தெரியும். எத்தனை பேரை கொலை செய்தார்கள், எத்தனை பேரை காட்டி கொடுத்தார்கள், ஒரு நாடு கொடுத்த காசை அப்படியே ஆட்டே போட்டார்கள். காலங்காலமாக எங்களுடைய தமிழ் இனத்தையும் தமிழ் தேசியத்தையும் எங்களுடைய கொள்கையையும் கோட்பாட்டையும் எங்களுடைய இனத்தையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் வித்து அடை வச்சு தென்னிலங்கை அரசுகளுக்கு மாறி கைவத்தி பின்கதவு அரசியல் நடத்தி தென்னிலங்கையிலே ஒரு முகம், வடக்கிலே இன்னொரு முகம், இங்கே இன்னொரு பேச்சு, அங்கே இன்னொரு பேச்சு, மக்களை ஏமாற்றி அதுகளை நம்ப வைத்து வீராவேசங்கள் வீரவச எல்லாம் பேசி இன்றைக்கு அவங்கள் சேர்த்தது முழுக்க சொத்து பெற்றுக் கொடுத்தது என்ன?
என்ன எங்களுக்கும் உரிமை இருக்கு. நான் சொல்றேன் இங்க நாங்கள் எங்களுக்கு இங்க எல்லாரும் தமிழர்கள் தான். இங்கே இஸ்லாமியர்களும் தமிழ் பேசும் மக்கள், அவர்களும் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், மலையம், அதே போல கொழும்பு தமிழ், அங்கால இஞ்சால மனோ கணேசன் அண்ணெல்லாம் எவ்வளோ குரல் கொடுத்தவர். உண்மையில போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ரவிராஜ் அண்ணியோட சேர்ந்து சுட்டுக் கொல்லப்பட்ட ரவிராஜ் அண்ணியோட கொடுத்து நாங்கள் இன்றைக்கு நன்றியா இருக்கின்றோம். என்னென்னா மனோ கணேசன் அண்ணையை நான் உண்மையில தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு நன்றி சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இந்த ஊடகத்தில் அவர் ஒரு தனித்தமிழனாக நின்று, மலையக தமிழனாக நின்று, கொழும்பு தமிழனாக நின்று, வடகிழக்கு தமிழருக்கு வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே குரல் கொடுக்காத அளவுக்கு துணிச்சு ஒரு ராஜாவ சிங்கமாக தலைநகரத்தில் நின்று கர்ச்சித்த ஒரு தன்மானமுள்ள சுயமரியாதை கொண்ட தமிழன், ஈனமுள்ள இனமானம் கொண்ட தமிழன் மனோ கணேசன் நான் உள்ள சொல்லுகின்றேன். அப்படியான தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், நல்லவர்கள் இருக்கின்றார்கள். டெலோவுக்களும் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். டெலோ கட்சியும் அருமையான கட்சி தான், தொடக்கி வைத்தவர்களும் அருமையானவர்கள் தான். அவர்கள் செய்த தியாகங்களும் விலை மதிக்க முடியாவைதான். ஆனால் அதை வச்சு கொண்டு நீங்க பிழைப்பு நடத்துகிறீர்கள், திருட்டு வேலை செய்கிறீர்களே, நீங்கள் தான் பட்டு துரோகிகள் என்றதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் முதலில் கூறியிருந்தீர்கள், அதாவது தற்போதைய அரசாங்கத்திற்கு சவால் விடுத்திருந்தீர்கள், வெளிநாடுகளில் சென்று கைது செய்வதை தவிர்த்துவிட்டு வடக்கு கிழக்கில் போலியாக உள்ளவர்களை, போலி தமிழ் தேசியவாதிகளை கைது செய்யுங்கள் என சவால் விடுத்திருந்தீர்கள். ஆக செல்வம் அடைக்கலநாதனுடைய இந்த விடயத்தில் அனுர அரசாங்கம் அவரை காப்பாற்றி வருகிறது என கூற வருகிறீர்களா? என்ன பொறுத்தவரையில என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நான் இன்னொன்று சொல்றேன், இது கட்டாயமான பதிவில் வர வேண்டும். 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 10 பேரும் முடிவெடுக்கின்றார்கள், சஜித் பிரேமதாசா அவர்கள் பிரேரிக்கின்ற டலஸ் அழக பெருமாளைத்தான் நாங்கள் ஆதரிக்கணும் என்று சம்பந்தனையா வீட்டிலே ஏகமனதாக 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் முடிவெடுக்கின்றார்கள். ஆனால் முடிவெடுத்த பிற்பாடு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலை போகின்றார்கள் ரணிலுக்கு. அதை கரின் பெர்னாண்டோ பகிரங்கமாக சொன்னார். ரணில் அழைத்து நேரடியாக அவர்களுக்கு நன்றி கூறினார். அதே நேரத்தில் மனிஷ நாணயக்காரா அவர்களுக்கு நன்றி கூறினார். அவர்களுக்கு 10 கோடி கொடுத்ததாக, ஒவ்வொரு வாக்குக்கும் 10 கோடி கொடுத்ததாக தகவல் இருக்குது. அன்று உமர திசநாயக்கா ஜனாதிபதிக்கு தெரியும். அவர் ஒருவருடைய வங்கி கணக்கை பூனிலே எட்டி பார்த்தார். பாராளுமன்ற உறுப்பினராக கேட்கல, அவருக்கு சகலதும் தெரியும். இந்த ஜனாதிபதிக்கு அது தெரியும். அதை விட இந்த பார் லைசன்ஸுகள் சட்ட ரீதியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அரசிலே, அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 5 பார் லைசன்ஸுகள் கொடுக்கப்பட்ட சாராய அனுமதி பத்திரங்கள். ஆனால் ஒரு பார் லைசன்ஸ் எடுக்கிறதுன்றது அது சட்ட ரீதியாக தான் பெறணும். கிராம சேவையாளர், பிரதேச செயலாளர், பிரதேச சபை, அத்தோடு ஆலயங்கள் இல்லை, குடிமனைகள் இல்லை, பாடசாலைகள் இல்லை, அதை ஒரு தனிமையான இடத்துல என்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனாலும் அதை சிபாரிசு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிதியமைச்சருக்கு தெரியும், ரணிலுக்கு தெரியும். ஒவ்வொரு தினம் 5க்கு குறையாத பார்ல செஞ்ச வேண்டி 5 கோடி ரூபாய் வரைக்கும் வித்தது இவருக்கு தெரியும். ஆனால் ஏன் அவர் இன்னும் வெளிவிடவில்லை? எங்களுடைய செயலாளர் நாயகம் கௌரவ ஜனாதிபதி சட்டத்திரணி தொடர்ந்து சுமந்திரன் சார் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், இன்றைக்கு ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலில் ரணிலால் கொடுக்கப்பட்ட பார்ல செஞ்சு யார் சிபாரிசு செய்தார்கள். ஆனால் ஒவ்வொரு 5 பார்ல செஞ்சுட்டா கிட்டத்தட்ட 25 கோடி. இது மக்களுடைய பணம். அப்போ இதே நீங்கள் பிடிக்கலைன்னா நான் அரசை பார்த்து தாங்க இருக்கிறேன். ஏன் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அந்த ரணிலா கோத்தபாய ஆண்டு என்ன சொல்றது, ரணிலா டலஸ் ஆண்டு வருகின்ற பொழுது ஏன் அதிலே காசு பரிமாறப்பட்டதை அதை கிண்டவில்லை? இந்த பார்ல செஞ்சை பற்றி ஏன் எடுக்கவில்லை? அடுத்தது இந்த தொழில் நிறுவனங்களுடைய கோடிக்கணக்கிலே வேண்டி போட்டு பொய்யான கணக்கை, அதாவது தேர்தல் அறிக்கைகளை தேர்தல் நேரத்து கொடுத்த விவகாரங்களை தேடவில்லை? ஏன் இவர்கள் வரவுக்கு மீறிய சொத்துகள், அதாவது இவர்களுக்கு அதிகமான சொத்துக்கள் எப்படி சேர்ந்தது, இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வங்கியில்
வெளியிலே இருக்கக்கூடியது முதலீடுகள் உள்நாடு வெளிநாடுகள் எல்லாம் ஏன் இதுகளை வடகிழக்கிலே இவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தென்னிலங்கையில எல்லாம் பிடிக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தென்னிலங்கையோட மட்டும் வடக்கு கிழக்கிலே பெரிய மாவியாக்கள் பெரிய திருடங்கள் இருக்கிறார்கள். அங்க அவங்கள முதல் தூக்கணும். அதுக்கெல்லாம் மக்கள் அங்க ஒன்றும் இல்லை. ஆனா உண்டு, அவர்களை பிடிச்ச உடனே இவர்கள் இனவாதம் கக்குவார்கள். யாழ்ப்பாணத்தில் எங்களோட ஒரு எம்பி அரசு பண்ணிட்டு சிங்கள அரசு மாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் இல்லை. இது நாங்கள் அப்படியெல்லாம் மக்கள் சிந்திக்க, மக்களுக்கு மக்களை பற்றி தெரிஞ்சு போச்சு. மக்களுக்கு ஒரு முகநூலில் போட்டு அடிக்கிறதே பார்க்க இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது என்ன பற்றி அந்த வழக்கு போட்டு முகநூலில் போட்டால் கீழே வந்த கொமெண்ட்ஸை பாருங்க, அழிச்சு கொண்டுக்கிறாங்க வெக்கம் இல்லாமல். நீங்கள் யோக்கியங்கள்னா அதை விடுங்க, போட்டு கிளியாண்டு கிளிக்கிறான். அப்படியே பார்த்தா 1000 கணக்கில் வருது கொமெண்ட்ஸ். அவளாம் தமிழன் தானே, அவன் தன் உணர்வை தானே சொல்றான். நீ குற்றவாளி தான், நீ செய்து போட்டு மின்னாடி என்ன நீ காசு கேட்ப, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீ தான் கொடுக்க வேண்டி வருமான்னு சொல்றாங்க. நீ என்னண்டு இந்த ஐபிசி நிறுவனத்துக்கு பருத்துற ரோல்ல இருக்குது என்றெல்லாம் அட்ரஸ் எல்லாம் குறித்து அங்கே கொண்ட பாலிமெல்ல கதைப்ப அதுக்கெல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க முகநூல்ல. அதெல்லாம் அழிச்சு கொண்டே இருக்கு நம்பக்கம் இல்லாமல். அப்போ இது ஆனால் நீங்கள் எல்லாம் செய்கிற எனக்கு குரு செய்தா குற்றம் இல்லை, சிசிஎம் செய்தா தான் குற்றம்ட்டு அங்கே கான்ஸுக்கு எதிராக ஒழுக்கு நடவடிக்கை. இந்த விடயம் தொடர்பில் என்னுடைய இறுதியுமான தெளிவானதுமான கேள்வி. ஜெயராம் சுரேஷ் என்பவர் தற்போது உயிருடன் இல்லை. அவர் தற்கொலை செய்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். ஆகவே இந்த விடயத்தில், அதாவது இவர் உயிரிழப்பதற்கு முன்னால் உங்களுடைய பெயர் உள்ளடங்களாக இன்னும் 4 பெயரை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு முறைப்பாடு ஒன்றையும் வழங்கியுள்ளார். ஆனால் நீங்கள் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் இந்த டெலோ கட்சியினுடைய, அதாவது செல்வம் அடைக்கலநாதன் மீது நீங்கள் கட்சி உறுப்பினராக இருக்கட்டும் முன்னாள் உறுப்பினர்களாக இருக்கட்டும் என்ற வகையில் எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கவும் இல்லை. தற்போது ஊடகங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துவது போல அன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கவும் இல்லை. இந்த மாதிரியான விடயங்களை பார்க்கும் பொழுது தற்பொழுது நீங்கள் தமிழரசு கட்சியில் உறுப்பினராக இருக்கிறீர்கள், முன்னாள் டெலோ கட்சியினுடைய உறுப்பினர் என கூறுகிறீர்கள். ஆகவே இந்த விடயங்களை பார்க்கும்போது மாறி மாறி அரசியல் தலைமைகள் ஒருவரை ஒருவர் தூற்றி கொண்டிருக்கிறீர்களே தவிர இந்த விடயத்தில் சட்ட ரீதியான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை. விசாரணைகள் எதுவுமே ஒரு கட்டம் கூட முன்னோக்கி செல்லவில்லை. பாதிக்கப்பட்ட தரப்பினர் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? உண்மையிலேயே இந்த விடயத்தில் தற்போதைய நிலவரம் என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. என்னென்று சொன்னால், நீங்கள் சரியான நல்லதொரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். இது ஒரு நியாயமான கேள்வி, கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் புதைந்திருக்கின்றது, உண்மைதான். அதிலே நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள் சரி. ஒரு கட்சி இருக்கின்றது, அது பதிவு செய்யப்பட்ட கட்சி, பல உறுப்பினர்களை ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சி. அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இந்த நடவடிக்கைக்கு பொறுப்பு குரல் இல்லை, ஏனையவர்கள். மற்றது ஏனைய தலைவர்கள் பங்காளி கட்சிகளாக டிடிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள் கூட இதுக்கு இதண்டவில்லை. ஒருதர் வசப்பாடுவதோ அல்லது ஒருதர் காப்பாற்றுகின்ற செயல்பாடுகள். ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்புக்கோ நீதியோ நியாயமோ கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றனர், உண்மைதான். ஆனால் நானோ தனிப்பட்ட கோபதாபங்களோ அல்லது என்ன சொல்றது, எனக்கு அவரோட எந்த கொடுக்கல் வாங்கலோ கிடையாது. அதே நேரத்தில் கடிதம் மட்டுமல்ல, கடிதம் நீங்கள் குறிப்பிட்டது போல கடிதம் மட்டுமல்ல, அவர் குரல் பதிவிலும் சொல்லி இருக்கிறார், எங்களுடைய பெயரை விழித்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே, அந்த பொறுப்புணர்வின் அடிப்படையிலே, அந்த பொறுப்பு கூறல் என்ற அடிப்படையிலே, ஒரு சமூக ஆர்வலன் என்ற ரீதியிலே, சமூக பொறுப்புடைய என்ற ரீதியிலே, சமூக பொறுப்புடைய அல்லது சமூகத்துக்கு ஆர்வமுடைய அல்லது ஒரு உலகளாவிய ரீதியிலே ஒரு பிரபலியமாக இருக்கக்கூடிய முன்னணி ஊடகம் என்ற ரீதியிலே இந்த ஊடகத்துக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது பல பேருக்கு போய் சேர வேண்டும். ஆனால் இது ஒருவரை ஒருவர் வசப்பாடுவதோ ஒருவரை ஒருவர் தூற்றுவதோ இல்லை. ஆனால் அங்கே காப்பாற்றுவதும், அங்கே அவர்களை தூக்கி பிடிப்பதும் அல்லது அவர்களுக்கு ஜால்ரா போடுவதும் தான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கே வழிய இந்த சம்பந்தப்பட்ட மற்றவர்கள், இப்போ என்ன விடுங்களன், நான் வெளியே தான் நினைக்கிறேன், நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழரசு கட்சி மற்ற ஏனைய 4 பேரும் 3 பேருக்கு அவர் சொல்லித்தானே இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இவருக்கு என்ன நீதி கிடைத்தது, என்ன நியாயம் கிடைத்தது, என்ன தீர்வு கிடைத்தது என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கின்றது.
அது நியாயமான கேள்வி, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அது மக்கள், நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். அந்த 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 ஏனைய தரப்புக்கு அவர் சுரேஷ் முறையிட்டு இருக்கிறாரே, அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் எதிர்காலத்திலே எப்படி செயல்பட போகிறார்கள், அல்லது இப்படியே பயணிக்க போகிறார்களா? மற்றது டிடிஎன்ஏ தலைவர்கள் அதுக்குள்ளே சிறந்த தலைவர்கள் இருக்கிறார். சித்தார்த்தன் அண்ணன் ஒரு அருமையான தலைவர், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான மூத்த தலைவர், ஜனநாயக போராளிகள் மண் விடுதலைக்காக வந்த போராளிகளுடைய தலைவர் வேந்தன் அண்ணன் இருக்கிறார். அதே போல சந்திரகுமார் அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பிரதி குழுக்களின் தலைவர், இவர்கள் எல்லாம் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் பொறுப்பு கூற வேண்டிய ஆட்கள். ஏனென்றால் டிடிஎன்ஏக்கும் அவர் தலைவர், டிடிஎன்ஏக்கும் அவர் தலைவர், அவர்கள்லாம் தலைவராக தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனபடியால் இப்படியாக இந்த விடயங்களை அவர்களும் பார்க்க வேண்டும், அவர்களும் ஆராய வேண்டும். உங்களுடைய பொருத்தமான நியாயமான ஒரு சூழ்நிலைக்கு காலத்துக்கு ஏற்ற கேள்வி இது, மக்களுக்கான பதிலை நானும் சொல்லியிருக்கின்றேன். உண்மையிலே இது அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். டெலோ கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் அவர்கள் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்திருந்தார் நேர்காணலில். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தொடர்பில் அண்மைய தினங்களாக வெளிப்படுத்தப்பட்டு வந்த பல விடயங்கள், அதாவது எந்த விதமான ஒரு தீர்வுமே இல்லாமல், எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மையும் இல்லாமல், அதே மாதிரி பதிலும் இல்லாமல் தொக்கி நிற்கின்றன. இது தொடர்பில் தெளிவான ஒரு விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்திருந்தோம். அழைப்பை ஏற்று, வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்து தெளிவான ஒரு விளக்கத்தை, உங்களுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு அறிய தந்தமைக்கு நன்றி. உண்மையிலே இன்றைய தினத்திலே தமிழ்பின் மற்றும் லங்காசிரி ஐபிசி இந்த உலகளாவிய ரீதியிலே பரந்து விரிந்து ஒரு பிரபலியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிலைமைகளை சுமந்து செல்லுகின்ற ஊடக தர்மத்தை பேணி நடுநிலையை காத்து உண்மையிலே பக்கசார்பின்றி ஒரு நேர்மையாக நீதியாக செயல்படுகின்ற இந்த ஊடகத்துக்கு என்னை இந்த தலைநகரத்துக்கு அழைத்து இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி என்னுடைய மனதிலே இருந்த மனக்குமுறல்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய நியாயங்கள் மற்றும் அதாவது மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் அதாவது அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடு போன்ற விடயங்களை பேசுவதற்கு இந்த அருமையான வாய்ப்பினை தந்ததற்கு இந்த ஊடகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் பிரதிநிதியாக தற்போது பாராளுமன்றத்தில் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். உண்மையிலேயே அவர் இந்த விடயத்தில் தொடர்பு பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது இதுவரையில் கேள்விக்குறியான ஒரு விடயம் தான். அதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். ஆனால் எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வ தகவலும், எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்கான எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் கண்டதாகவும் இல்லை. தமிழ் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே இது பிரச்சனை அல்ல. இதைவிட தீர்க்கப்பட வேண்டிய நிறைய பிரச்சனைகள், நிறைய கேள்விகள் தமிழ் மக்களிடம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவர்கள் இன்றும் கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை தலைமை தாங்கி ஒரு நல்ல ஒரு தீர்வை வழங்க வேண்டிய தமிழ் தேசிய தலைவர்களே இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டு இவ்வாறு கட்சிகளில் முரண்பட்டு கொண்டிருப்பது தமிழ் மக்களாக நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் கனுஷியா புஷ்பகுமார்.